பொருளாதார தேவை இல்லையா? ஒரு வேளை உங்களுக்கு வேலை கூட இருக்கலாம், ஆனால் அந்த வேலையிலேருந்து வர சம்பாத்தியம் ரொம்ப குறைவாக இருக்கலாம். தேவைகள் சந்திக்கிறதுக்கு அது பத்தலை. ஆனால் அந்த வேலையில் எவ்வளோ பிரச்சனை கூட இருக்கலாம். உங்கள் பாஸ் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு ஏற்ற ஒரு சம்பளத்தை தராமல் இருக்கலாம், ஷிஃப்ட்டும் ரொம்ப மோசமாக இருக்கலாம், நைட் ஷிஃப்டாக உங்களை தூங்க விடாத ஒரு ஷிஃப்டாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன விருப்பம்? என் பாஸ் என்னை அங்கீகரிக்கணும், செஞ்ச வேலையை அங்கீகரிக்கணும், ஏற்ற சம்பளத்தை தரணும், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும். அப்போ போய் நான் வேலையில் மாட்டின்னு இருக்கேன். அப்போ உங்கள் விருப்பம் அப்படி இருந்ததுன்னா ஜெபிங்க. உங்களுக்கு அந்த பாஸை விட ரொம்ப பெரிய பாஸ் அங்கே இருக்கிறாரு. அவர் உங்களுடைய தகப்பன், அவர் தான் பிக் பாஸ். பிக் பாஸ் அதுதான், அவர் தான். உங்களுக்கு பிக் பாஸ் தகப்பன். அவர்கிட்ட போங்க. நீங்கள் அவர் எப்படிப்பட்டவர்னா உங்கள் பாஸுடைய இருதயத்தை திருப்பக்கூடியவர். வசனம் சொல்லுது இல்லையா, ராஜாவுடைய இருதயமே கர்த்தருடைய கைகளில் இருக்கான். ஒரு நீர்க்காலில் திருப்புறது போல அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி அந்த ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தரால் திருப்ப முடியும். அப்போ அவர்கிட்ட போங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து தாரும், சம்பள உயர்வு எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு தேவைகள் சந்திக்கப்படணும், குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும். ஜெபிங்க. அவர் செய்வார்னு நீங்கள் நம்புவீங்க நினைக்கிறேன். நம்மை தூக்கி சுமக்கிற தகப்பன் அவர். நம்முடைய தேவையெல்லாம் முன்னாலேயே நம்முடைய தேவையை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாய் ரெடியாக இருக்கிற ஒரு தகப்பன். அப்போ அவரை நோக்கி பார்த்து ஜெபிச்சு, ஆண்டவரே இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட ஜெபிங்க, ஆமேன்னு போடுங்க. ஓகே, இன்னைக்கு அதை செஞ்சுருங்க. செஞ்சுட்டு நாளைக்கு காலையில் எந்திரிக்க போகிறீங்க. இப்போ எப்படி வேலைக்கு போகிறீங்க? திரும்ப அந்த வேலைக்கு போயிட்டு அதே சலிப்போட, என்ன பாஸ் இந்த ஆள், எவ்வளோ செஞ்சாலும் இந்த மனுஷன் என்ன பாஸு, என்ன கம்பெனி, என்ன வேலை, என்ன ஷிஃப்ட்டு, இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு வேலை செஞ்சீங்கன்னா கிரியே இல்லாத விசுவாசம், கணக்கு விசுவாசம் இல்லைங்க. நம்ம ஜெபிச்சதுக்கு அர்த்தமே இல்லை. நாம் உண்மையிலே நம்புகிறோன்னா, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார் என்பதை உண்மையிலே நம்புகிறோன்னா, நாளைக்கு எப்படி வேலைக்கு போவோம்? எனி டைம் அந்த ப்ரொமோஷன் வரலாம், எனி டைம் அந்த அங்கீகரிப்பு வரலாம், எனி டைம் எந்த நேரமும் அந்த உயர்வு வரலாம், அந்த பாஸ் மனசு மாறலாம், அல்லது இதை எப்படியாவது சூழ்நிலை மாறலாம். எனி டைம் நடக்கும்னு ஒரு தெம்பா ஒரு உற்சாகத்தோட வேலைக்கு போவீங்க. அந்த பாஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுவார், என்ன ஆச்சு உனக்கு? அதாவது என்னமோ அவர் சூப்பரான சம்பளம் தர மாதிரி நீங்கள் வேலை செய்வீங்க இல்லையா? அதுதாங்க விசுவாசிக்கிறோன்றதை காண்பிக்குது. இல்லைன்னா என்னங்க விசுவாசம்? இல்லை என்ன விஷயம்னா, நீங்கள் அப்படி செய்யும் போது உங்கள் வெற்றி